ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜியாங். இப்போவ ஃபாரின்லேருந்து திரும்ப வந்துட்டு இருக்க அந்த இடத்துல இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, ஜியாங் எப்போ திரும்ப வந்த? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்த உடனே இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அவன் விடமாட்டேங்கிறான். உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆகி 3 மாசம் ஆகுது. அதெல்லாம் மறந்து போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நான் எதையுமே மறைக்கல. என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் குவாங்க இருக்கால்ல, அவள் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னான். தயவு செஞ்சு வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு வந்து உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துல பார்த்தா காஸ்ட்லியான ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் காதலிக்கும் போது நடந்தது அவளுக்கு ஞாபகம் வருது. 2 பேரும் டேட்டிங் வந்திருக்கப்ப இவன் இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, நான் வேணா உனக்கு வீட்டில் சமைச்சு தரவா, இங்கெல்லாம் ஆர்டர் பண்ண வேணான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லியிருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவளுக்கு மட்டும் காஸ்ட்லியான ஃபுட்டு வாங்கி தரான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா, சரி என்கிட்ட சாரி கேட்கறதுக்காக தானே வந்தீங்க, டக்குன்னு சாரியை கேளுங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நீ இப்படி பேசுறன்னு அந்த பொண்ணு சொல்ல, என்ன பார்த்தீங்கன்னா, எங்க பாரு, உன்னை விட்டுட்டு வந்தது நான் தான், அவ கிடையாது. உனக்கு ஏதாவது கோவம் இருந்தால் அதை ஏன் மேலே காட்டுன்னு சொல்ல, கிறுக்க பயலே கூட்டிட்டு வந்து என்னை வச்சு வம்பிழுத்துட்டு இருக்கீங்களான்னு இவ தண்ணியை தூக்கியாவே மூஞ்சில ஊத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏண்டி காசு இல்லாத பிச்சைக்காரினி உனக்கு இவ்வளோ திமிரா, உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடான்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அவன்கிட்ட நின்றுட்டு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை எங்கள் பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல இவ்வளோ பார்த்து அவன் ஷாக் ஆகிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்கே பாரியா கொஞ்சம் நேரம் எனக்காக நடி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கன்னு இவ ஹீரோவோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு போக, அதை பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த சைடு அவளோட எக்ஸுக்கு அதுக்கு மேலே காண்டாகுது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளையே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்க. ஆஹா, நம்ம பிரசிடென்ட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, மொத்தமாக கவுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அசிஸ்டன்ட் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. என்னாச்சு, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம், நான் நார்மலாக தான் இருக்கேன், வா போகலான்னா அவன் அவளை கூட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ்வளோ பிக்கப் பண்ணுறதுக்கு அவளோட தம்பி தான் வந்திருக்கான். ஏக்கா உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பைத்தியக்காரன் இடையில குறுக்க வந்துட்டான்டா, அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, தாத்தா உனக்காக புதுசாக மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு. மாப்பிள்ளையோட பேரு வென்ஹான். இனிமே அவன் தான் உனக்கு மாமா, அந்த விஷயத்த மறந்துடாத. அவரை சீக்கிரமா மீட் பண்ணி லவ்வை வளர்த்துக்கிற வழியை பாருன்னு சொல்ல, உன் வாய் மூடிட்டு போடாதெல்லாம் எனக்கு தெரியும்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, அது வேற யாரும் கிடையாது, இந்த குவாங்கோட அங்கிள் தான், அவர் தான் உனக்கு கட்டி வைக்க பார்க்குறாங்கன்னு சொல்ல, ஓ என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட புது கேர்ள் ஃப்ரெண்டோட அங்கிளை தான் நான் கட்டிக்க போறேன்னா, ரொம்ப நல்லது, எனக்குன்னு ஏன் தான் இப்படி வந்து மாட்டுதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இவ புலம்பிட்டு இருக்கா. அக்கா நாளைக்கு நம்ம 2 பேரும் ஹார்ஸ் ரைடிங் போலாமா, போய் எவ்வளோ நாளாச்சு, தயவு செஞ்சு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அப்படின்னு இவ்வளோ சொல்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி தான் பண்ணிட்டு இருக்கா. இவங்க தாத்தா இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு, அதனால இவளுக்கு குதிரை ஓட்டுறதுலாம் ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா குதிரை வளர்க்குற இடத்துக்கு வந்து அங்கே உள்ள குதிரை மேலே சவாரி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஏன்னா தாத்தாவோட ஸ்டூடெண்ட் தான் ஹீரோ. இப்போ தாத்தா ஹீரோவை பார்த்த உடனே, வாப்பா வாப்பா பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நீ என் வீட்டு மருமகளாம் வர நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவை இவளுக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணதே தாத்தா தான். இப்போ தாத்தாவை பார்த்தோன்னே ஹீரோவை சந்தோஷமா பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள குதிரை மேலே சவாரி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவள் சவாரி பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோவோட குதிரைன்னு இவளுக்கு தெரியாது. இப்போ அவள் இப்படி சவாரி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் குதிரை மேலே சவாரி பண்ணுவேன்னு சொல்ல, என்னது இது உங்க குதிரையா, சத்தியமா எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அந்த குதிரையை லைட்டாக ஒரு தட்டு தட்டுறான். இவன் இப்படி தட்டினோன்னா அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டிட்டு சவாரி போக ஆரம்பிக்குது. இப்ப இப்படி சவாரி போயிட்டு இருக்க. ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கான். இப்ப சவாரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ இறங்கி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல தாத்தாவும் இருக்காரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, ஹேமா நீ ஃபாரின்லேருந்து திரும்ப வந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு சொல்ல, தாத்தா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் எதுவுமே சொல்லலை, அதனால தான் நான் அமைதியாக அங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா, இவனோட பேர் வென்ஹான், இவன் என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க எவ்வளோ கையை கொடுக்குறா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இவ தாப்பா என்னோட பேத்தி, ஃபாரினில் படிச்சுட்டு இருந்தா இப்போ தான் திரும்ப வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கையை கொடுத்துட்டு அவ கையை விட மாட்டேங்கிறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கையை டக்குன்னு இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிறா. இப்போ இப்படி பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னை மறுபடியும் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க
பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே தாத்தா பார்த்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கீங்களான்னு?" கேட்க, "ஆமா தாத்தா, மதியம் தான் மீட் பண்ணோம். நான் சாப்பிட போகும்போது இவர ஹோட்டல்ல பார்த்தேன்னு" சொல்ல, "ஆமா, ஹோட்டல்ல தான் பார்த்தோம். ஆனா அங்க என்ன பண்ணோன்றத மறந்து போயிட்டேன்னு" சொல்ல, அதை பார்த்தவொடனே தாத்தா பார்த்தீங்கன்னா, "என்னம்மா பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ அதுவா தாத்தா, அவரவர் அசிஸ்டன்ட் கூட சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நான் தனியா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு" இவ இதை சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. தாத்தாவும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்காரு. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "தாத்தா, நான் என் தம்பிய பார்க்க போறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" அவ இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. "ஏப்பா, அவளுக்கு நீ என்ன உறவு வேணும்னு தெரியுமா தெரியாதா? இப்படி ஓடிட்டு இருக்கா. அவள நீ தான் சமாளிக்கணும்னு" தாத்தா சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸும் அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டு தான் வராங்க. இப்ப அவங்க 2 பேரும் இவள பார்த்த உடனே, "ஏ ஜியாங், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்த உடனே இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, "உனக்கு எவ்வளவு தெரியும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்ப? நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்து டார்ச்சர் பண்றது அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உனக்காக தான் வந்தேன்னு நினைக்கிறா? பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவள பார்த்தீங்கன்னா, "சரி விடு, அந்த பொண்ணை திட்டாத. அவ உன்னை காதலிக்கிறான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா உன் மனசுல நான் தானே இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. "சரியா சொன்ன செல்லம், என் மனசுல எப்பவும் நீ மட்டும்தான் இருக்கேன்னு" சொல்ல, "சரி நீ பேசிட்டு இரு, நான் வரேன்னு" அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, "எங்க பாரு, என்ன முட்டாளாக்கணும்னு நினைக்காத. உன்ன மாதிரி பொண்ணுக்கு இந்த இடம் கண்டிப்பா செட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துக்குலாம் பணக்காரங்க தான் வருவாங்க. அவன் இந்த கிளப்ல மெம்பரா இருக்கா. அதனால தான் நாங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்தோம். உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு போறதா உனக்கு நல்லதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் பேசுறதை கேட்ட உடனே இவ கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அவன் விடமாட்டேங்கிறான். "இங்க பாரு, உன்னால என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப பொறாமப்படுவான். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு" சொல்ல, "நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. நான் ஒன்றும் உனக்காகலாம் வரல. உனக்கு என்ன பெரிய அழகுன்னு நினைப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஒரு சாதாரண ஆள் தானே" இவ சொல்லிட்டு இருக்க. "நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்ததே காசுக்காக தான். மறுபடியும் உன்னை கிட்ட கூட வச்சுக்க மாட்டேன்" அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு" அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இவங்க சண்டை போடுற எல்லாத்தையும் ஹீரோ பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்த உடனே அங்கிள் அப்படின்னு இவன் பேசலான்னு வர, ஹீரோ அவன் கிட்ட பேசாம டைரக்டா ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு போலான்னு சொன்னல, வா போலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்து இவன் ஷாக் ஆகிறான். இப்போ அந்த இடத்துக்கு அவனோட லவ்வர் வந்த உடனே, "உன் அங்கிள் அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு. 2 பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் அங்கிள் அவ கூடவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே" அப்படின்னு சொல்ல, "நான் என் கண்ணால பார்த்தே 2 பேரும் ஒண்ணா போனாங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா? என்னால அதை நம்பவே முடியல" அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காப்பாற்றி கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம், "காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆனா நீ எந்த இன்டென்ஷன்ல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ நினைக்கிறதுல கனவுல கூட நடக்காது. ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போயிருன்னு" சொல்ல, "நீ பாட்டுக்கு வந்து கிஸ் பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலன்னா எப்படி மணி?" ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "ஏதோ தெரியாம கிஸ் பண்ணிட்டேன், அதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பியா? எங்க பாரு, உன் மனசுல நல்ல எண்ணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா என்கிட்ட க்ளோஸ் ஆகலன்னு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாத, அது உனக்கு தான் கேட்டதுன்னு" சொல்லிட்டு இருக்க. "ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அதெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணுவேன்னு" ஹீரோ சொல்ல, "ஏன்னா எனக்கு ஃபியான்சி இருக்கு. என் ஃபியான்சி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, வென்ஹான். அவனுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவனை கொண்டு போட்டுருவான்னு" சொல்லிட்டு இருக்க. "தெரிஞ்சா தெரியட்டும், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு" சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "நீ என்ன என் ஃபியான்ஸை விட ஹேண்ட்ஸமாக இருக்கியா? இல்லை அவனை விட பெரிய பணக்காரனா? ரெண்டுமே கிடையாது தானே. அவனை அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஊர்லேயே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா உன்னோட ஃபியான்சிக்கு நீ உன் எக்ஸ் கூட பேசிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் தெரியுமான்னு கேட்க, அதை பார்த்தோன்னே இவ டக்குன்னு ஹீரோவோட வாய மூடிடுறா. "எங்க பாரு, என் எக்ஸோட பேர் இதுக்கப்புறம் நீ சொல்லவே கூடாது. அவனை கொன்று போட்டுருவேன். முக்கியமா தாத்தாக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்ல, "நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. "என் ஃபியான்சி யாருன்றதை மறந்துடாத. நான் வின்ஹானோட ஃபியான்சி. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி உன் கை காலை உடச்சு போட்டுருவேன், புரிஞ்சுதான்னு" சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அந்த வின்ஹான் வேற யாரு கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்போ அவங்க எல்லாரும் கிளப்ல விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்காரு. "ஏண்டா, ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போயேன்னு" சொல்ல, "கண்டிப்பா வரேன். ஆனா இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "தாத்தா, நான் கூட அங்கிள் கூட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா குதிரை ஓட்டுறாருன்னு" சொல்ல, "என்னது அங்கிளா? உன்னை விட 8 வருஷம் தான் பெரியவன். அவனை போய் அங்கிள்னு கூப்பிட்டுட்டு இருக்க, ஒழுங்கா கூப்பிடு." "சரிடா, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா காருக்குள்ள ஏறி உட்காந்துறாரு. இப்போ அவர் இப்படி உட்கார்ந்தவன, இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "எங்க பாரு, என்னோட எக்ஸை பற்றி தாத்தா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்க. அவர்கிட்ட சொன்னா அவ்வளோதான்" சொல்ல, "அதெல்லாம் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "தாத்தாவை பார்க்க போனால் என்னையும் கூட்டிகிட்டு போங்க. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, 2 பேரும் ஒன்றா போகலான்னு" இவன் நம்பர் வாங்கிட்டு இருக்க. ஹீரோவா அவளுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப இவ ஹீரோ கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தாத்தா கூட ஒன்னா சேர்ந்து கார்ல வந்துட்டு இருக்கா. இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா, "நீ ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்த உடனே உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னான்.
2 பேர் போய் அவன பார்க்கலான்னு சொல்ல, ஆனா தாத்தா எனக்கு அவர பார்க்க சுத்தமா விருப்பம் இல்லன்னு சொல்ல, உங்க அப்பா கெட்டவனாவே இருந்துட்டு போட்டுமே, ஒரு வேளை நான் போயிட்டேன்னு வச்சுக்க, இந்த உலகத்துல உனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் உங்க அப்பா மட்டும்தான். அதனால அவன வேணான்னு ஒதுக்கி வைக்க முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தாத்தா அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. என் தாத்தா இன்னும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா இருப்பாரு. என் தாத்தா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க, சரிம்மா இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்ள பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. கூடவே அவளோட தம்பியே இருக்கான். இப்பவன் கூட இப்படி பேசிட்டு இருக்க, சரி நீ ரொம்ப குடிச்சிட்ட, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்ல, டேய் எனக்கு டிரைவர் வச்சிருக்கேன்டா, நீ எதுக்கு கூட்டு போற, இப்ப பாரு என் டிரைவருக்கு கால் பண்றேன்னு இவ ஹீரோக்கு தான் கால் பண்ணா. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி என்னை வந்து கூட்டு போறீங்களான்னு சொல்ல, எங்க இருக்க நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நிறைய குடிச்சிருக்கேன், நீங்க வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, நான் இப்ப என்னோட வேலையில இருக்கேன், என்னால வர முடியாது, நீ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, சரி பாய் நானே கிளம்பிக்கிறேன். இவ போனை கட் பண்ணிட்டு வெளியில ஒரு கடைக்கிட்ட வரா. இப்ப இந்த கடைக்கிட்ட வந்து ஸ்வீட் வாங்கலான்னு வந்துட்டு இருக்க, பார்த்தா அதே கடைக்கிட்ட தான் இவளோட எக்ஸ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இப்போ இவள பாத்தீங்கன்னா இந்த வெனிலா ஃபிளேவர் எல்லாமே எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு இவங்கள பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வெனிலா ஃபிளேவர் வேணும் வாங்கி கொடுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்க, அவன் ஹீரோயினை பாத்துறான். இப்போ அவளை பார்த்தோன்னா அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான், அவனை ஃபாலோ பண்ணிட்டு எங்கேயும் வந்துட்டியான்னு அவ ஹீரோனோட கையை அழுத்திக்கிட்டே பேச, இவ அழுத்தின அழுத்துல நம்மளுக்கு கை வெளிச்சோன்னா அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இவ லைட்டாக தான் தள்ளி விட்டா, ஆனால் அவள் கீழே விழுற மாதிரி போக அவளோட எக்ஸ் வந்து பிடிச்சிடறான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டேன்னு சொல்ல, நான் ஒன்றும் தள்ளிவில்லையே, ஒழுங்கா போடா, என்ன வெனிலா ஃப்ளேவர் வாங்குறதுக்காக வந்தியா, இது எல்லாத்தையும் நான் தான் வாங்கியிருக்கேன்னு இவ அதை தூக்கி இவ வாயில வச்சு விட்டுறா. இப்பவே இப்படி பண்ணவனா அவளை பார்த்தீங்கன்னா சரி விடு எது தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல, தெரிஞ்சுதான் பண்ணேன் வேணும்னு தான் பண்ணேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவளோட எக்ஸுக்கு கோவம் வந்து, என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க, போனா போதுன்னு வீட்டை ரொம்ப பண்றேன்னு சொல்ல, போடா கிறுக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவள் இப்படி வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேடி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஏன்னா இவ போதையில் வளர்றா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவளை பார்க்க வந்துட்டு இருக்கான். இப்போ என்னோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ல, எனக்கு அதை விட என் ஃபியான்சி முக்கியம், வாய் மூடிட்டு ஒழுங்கா போடா, எனக்கு தெரிஞ்ச அவள் கண்டிப்பாக வெளியே தான் வந்திருக்கணும், இங்கே தான் தெருவில் நடந்து வந்துட்டு இருப்பா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவளை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொன்ன மாதிரி கரெக்டாக இவன் இந்த சாக்லேட்லாம் வாங்கிட்டு ரோட்டில் தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த கேக் உண்மையாகவே சூப்பராக இருக்குன்னு இவ சாப்பிட்டுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ அவளை பார்த்துறான். இப்போ ஹீரோ அவளை பார்த்த உடனே ஒரு கொடையை எடுத்துட்டு வரான். ஏன்னா அந்த இடத்துல லைட்டாக மழை பெய்யுது. இப்போ ஹீரோவை பார்த்த உடனே என்னை பார்க்க வரமாட்டேன்னு சொன்ன, ஆனால் இப்போ வந்துட்டு அப்படின்னு சொல்ல, எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, சரிவா வீட்டுக்கு போகலான்னு இவன் சொல்ல, தாத்தாக்கு மட்டும் நான் சரக்கு எடுக்க விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக என்னை கொண்டு போட்டுருவாரு, நான் வரமாட்டேன்னு சொல்ல, அப்படின்னா ஹோட்டல் ரூம்க்கு கூட்டு போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அங்கேயும் வரமாட்டேன், ஹோட்டலுக்கு போனா மட்டும் தாத்தா என்ன கொஞ்சிட்டா இருப்பாரு, அதெல்லாம் வர முடியாதுன்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு மட்டையாகிற மாதிரி இருந்துட்டு இருக்க. ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு முடிவெடுக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி ரோட்ல என்ன பேசிட்டு இருக்க, இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் கட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு அந்த ஜியாங் மறுபடியும் உங்ககிட்ட வரேன்னு அவள் பக்கம் நீ சாஞ்சிடாதன்னு சொல்ல, என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, கண்டிப்பாக நான் அவகிட்ட போக மாட்டேன், அவன் என்னை ஃபாலோ பண்ணி வரானா அது ஏன் தப்பு கிடையாது, இன்னும் நினச்சி நீ எதுவும் கவலைப்படாத, நான் எப்போவும் ஒன்றை மட்டும் தான் காதலிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன்னை காதலிக்கிறதே நான் பணத்துக்காக தான், நீ பணக்கார வீட்டு பொண்ணுன்றதுனால தான் உன்னை காதலிக்கிறேன், அட்லீஸ்ட் இப்போ நான் வேலை பார்க்குற கப்பலில் HR பொசிஷனாவது எனக்கு கிடைக்கும், அதுக்காக தான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜியாங்கோ என்னை காதலிச்சானா அவளை சைடில் வச்சுக்குவேன்னு இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு, உன் அங்கிளை எப்போ மீட் பண்ண வைக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக அவன் இப்படி சொல்றானா, ஹீரோ தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பணக்காரன்னு தெரியும், ஆனால் உண்மையாகவே ஹீரோயினோட அங்கிளா அப்படின்றது போக போக பார்க்கலாம். இப்போ அவன் இப்படி கேட்டவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரின் போயிருக்காரு, வந்தவனை கண்டிப்பாக மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் கட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, எங்க பாரு வென்ஹான் மட்டும் என்னோட ஃபியான்சியா இல்லாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நான் உனக்கு காதலிச்சிருப்பேன்னு சொல்ல, எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னை விட பெரிய பணக்காரனா என்னை விட அழகா இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை என் தாத்தாவோட ஆசைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்ன பண்றது, அவர் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரர், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பணம்ன்றது ரொம்ப முக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பணம்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமான்னு ஹீரோ கேட்குறான். ஆமா ரொம்ப பிடிக்கும், யாருக்கு தான் பணக்காரங்களா ஆகணும்னு ஆசை இல்லை, நீயே சொல்லு பார்ப்போம், பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்,
அது மட்டும் இல்லாம நிறைய பொய்யான உறவுகள் வாழ்க்கையில வந்துட்டு போகும். ஆனா உன்னை பார்க்கும்போது மட்டும் அது உண்மையான உறவுன்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு. ஏன் சொல்லுதுன்னு எனக்கு தெரியலன்னு இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண அதை பார்த்தவொன்னே அவன் ஷாக் ஆகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபியான்சி இது வரைக்கும் கிஸ் பண்ணதே இல்லை, ஒன்று தான் கிஸ் பண்ணியிருக்கேன். அவனுக்கு முன்னாடி உனக்கு லக்கு இருக்குன்னு இவ சொல்லிட்டு ஹீரோ மேலே படுத்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் துரமணின்னு உங்க 2 பேரும் பார்த்துடுறாங்க. ஏய் அது ஜியாங்கோ வென்ஹான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் சரியா கண்ணு தெரியலையே அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி வந்துட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா இவ யார் கூட போயிட்டு இருக்கா ஒன்றும் புரியல. ஒரு வேலையை மனசை மாத்துறதுக்காக ஆளுங்களை கூட செட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கா, அவன் எப்படி போனா நமக்கு என்னன்னு சொல்ல சரியா சொன்னா அப்படின்ற மாதிரி இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஒரு பொண்ணு ஓடி வரா. இப்போ அவ ஹீரோவை பார்த்த உடனே வேகமா ஓடி வந்து ஹீரோ பக்கத்துல நின்றுட்டு நான் இவரை கரெக்ட் பண்றதுக்காக தானே இவரோட பக்கத்து வீடை வாங்கியிருக்கேன், இப்போ வந்து இவரை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹாய் பிரசிடென்ட் வென் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மேடம் நீங்க ஷீ மேடம் தானே, உங்களோட கான்செப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், போன டைம் டிக்கெட் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. உங்களை மாதிரி ஒரு ஃபேன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு இவ அசிஸ்டரோட பேரை சொல்ல மேடம் உங்களுக்கு என்னோட பேர் தெரியுமான்னு கேட்க ஆமாம் தெரியும், பிஸ்னஸ் டீல் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ உங்களோட பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இவர் யாரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு, இந்த பொண்ணுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் தெரியலையே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இந்த பொண்ணு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை மேடம் சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னா அசிஸ்டன்ட் சொல்ல வாயை மூடுறா, தேவையில்லாம ரொம்ப பேசணும்னா அவ்வளோதான் சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, கண்டிப்பாக அவனை கரெக்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஆக்சுவலாக ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்ல வந்தது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது ஃபியான்சின்னு, அதுக்குள்ள இவ இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவளை ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்னு பார்க்க இவ ஹீரோ இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிறா. அது பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா கீழே இறங்குன்னு சொல்ல அதெல்லாம் இறங்க முடியாது, நான் இப்படி ஏதாவது உட்காந்துட்டு இருப்பேன், எனக்கு இப்படி உட்காரதா பிடிச்சிருக்குன்னு சொல்ல அமைதியாக இருன்னு சொல்லி ஹீரோவில் சோஃபாவில் படுக்க வைக்கிறான். இப்போ ஹீரோவில் படுக்க வச்சுட்டு போகலான்னு பார்க்க இவ ஹீரோவை விட மாட்டேங்கிறா. எங்கே போக பார்க்குற, என்னை விட்டு எங்கேயும் போகாத என் பக்கத்துலேயே உட்காருன்னு சொல்ல சரி உன் பக்கத்தில் உட்கார்றேன், ஆனால் உன் கை காலை வச்சுட்டு அமைதியாக இருக்கணும்னு ஹீரோ கீழே உட்காந்துட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவா அங்கே இங்கன்னு தடவிட்டு இருக்கா. நான் சொன்னது உன் காதில் விழலையா, அமைதியா உட்காருன்னு சொன்னேனே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சட்டைக்குள்ள எல்லாம் கையை விட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா இருக்கலான்னு பார்க்க மறுபடியும் கிஸ் பண்ண அப்படின்னு இவ சொல்ல அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா இவ போதையில் இருக்கா, இப்போதைக்கு இவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காம இருக்கதா நல்லதுன்னு அவனை பார்த்தீங்கன்னா அவளை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவொடனே இவ பயத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்க. போது சும்மா நடிக்காம வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல எவ்வளோ சரினா அமைதியாக வந்து உட்காந்துக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் குடிச்சிருந்ததுனால நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை, நான் ஏதோ தப்பெல்லாம் பண்ணிடலையே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் பண்ணலன்னு ஹீரோ சொல்கிறான். தாத்தா கிட்ட இதை பற்றி நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லலை, சாப்பிட்டு முடியும் வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் காரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன், என்னை நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோ சொல்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி தான், அவன் கூட தான் குடிச்சிட்டு இருந்தேன், அவன் தான் என்னை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கணும், போதையில் நான் சொன்னதை கேட்டு என்னை அப்படியே தனியாக விட்டுட்டான் லூசு பையன்னு சொல்லிட்டு இருக்க. உன் தம்பியை பார்த்த வரைக்கும் தான் உனக்கு ஞாபகம் இருக்கானே ஹீரோ கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. அப்படின்னா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையான்னு கேட்க இல்லையே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா காரை விட்டு கீழே இறங்க, டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போன்னு சொல்ல எனது டாக்ஸி பிடிச்சி போவான்னு இவ கேட்குறா. ஆமாம் டக்குன்னு கீழே இறங்குன்னு இவன் கோச்சிக்கிட்ட அந்த இடத்த விட்டு வந்துடு. இவர் ஏன் என்னை இப்படி நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போறாரு, அப்படி என்ன நைட்டு பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக என்னை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா. இவ்வளோ கட்டிக்கிட்டே என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டா. நைட்டு ஃபுல்லாக உனக்கு கால் பண்ணேன், என் காலே எடுக்கல, முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, நல்ல வேலை வென்ஹான் கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான்னு சொல்ல அடப்பாவி தாத்தா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை பற்றி பற்ற வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு தாத்தா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்க ஓ அதுவாமா அவன் நிறையா குடிச்சிருந்ததா என்கிட்ட
சொன்னான். அவனை நீ தான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியாமே, நல்ல வேலை பார்த்துருக்க, ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பாடா அப்படின்னா அவன் என்னை மாட்டி விடல, நல்ல வேலை தான் பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க எவ்வளவு சந்தோஷமா அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அவர் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஒரு தேங்க்யூ சொன்னா நல்லதா இருக்கும்னு இவ ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இவ அனுப்பின மெசேஜை பார்த்தா அவ சிரிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா தான் வராரு. இப்போ அவர் வந்து, டேய் நீ நைட்டு உன் வீட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்ததா கேள்விப்பட்டேன், உங்க அம்மா கிட்ட கூட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான் கால் பண்ணி போட்டு விட்டுருப்பாங்க. அதனால தான் உங்க அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ கொடுத்தா அவ்வளோ சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கான நேரம் வரல, நேரம் வந்தா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. டே கேர்ள் ஃப்ரெண்டு தானே கூட்டு வர, இல்லைன்னா காசுக்காக கண்ட பொண்ணுங்களை கூட்டு வந்து பேரை கெடுத்துக்காதன்னு சொல்ல. அவளை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு ஹீரோ அவங்க அப்பாவையே திட்டி விட்டுட்டு போக, அதை பார்த்தவன அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. வளர்ந்துட்டன்ற திமிரில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம போறான் பாருன்னு அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்போவே இப்படி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ கூட பிறந்த தம்பியை பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற பொண்ணு கூட ஜாலியாக பேசிட்டு இருக்க. அது பார்த்தோன்னா நம்மளுக்கு கோவம் வந்துடுது. எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறத அவங்க பின்னாடி சுற்றுறதே வேலையாக வச்சுட்டு இருக்க. பிஸ்னஸில் ஏதாவது சாதிப்பேன்னு பார்த்தா பொண்ணுங்க கூட சுற்றி சுற்றி சீக்கிரம் அப்பா ஆயிடுவ போல. உன் திறமையை எதில் காட்டணுமோ அதில் காட்டு, குதிரை ஓட்டுறதா பிடிக்கணும் அதுலையாவது உன் திறமையை காட்டுறா, எதுக்கும் இல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிட்டு போக, டே அண்ணா கண்டிப்பாக என் திறமையை காட்டுவேன் பாடுறான்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவ கார்ல உட்காந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட தம்பி தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, அக்கா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட போட்டி போடுறேன்னு சொல்லியிருக்கான், நானும் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டேன், எனக்கு பதிலாக வந்து போட்டி போடேன்னு சொல்ல, சரி வர்றேன்டா வைடான்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா குதிரை ரேஸ் நடக்கிற கிளப்புக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல தான் ஹீரோவோட தம்பி இருக்கான். இவளோட தம்பியும் ஹீரோவோட தம்பியும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்கானுங்க. இப்போ அவன் ஹீரோயினை பார்த்த உடனே, இந்த பொண்ணு தான் என் கூட மோத போறாளா, ஏண்டா என் கூட மோதுறதுக்கு ஒரு பொண்ணைய கூட்டிட்டு வர, நீ ஒரு அழகான பொண்ணா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீயே குதிரை ஓட்டுன்னு சொல்ல, எவ்வளோ சரின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போறா. இப்போவே இப்படி போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, உன் தம்பிக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் ரேஸ் தெரியுமா, 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல, என்னது போட்டியானே ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஆமா ஆமா சரி விடு, சின்ன பையன் விளையாடிட்டு போறான்னு அவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் கட்டுறாங்க. யாரோட குதிரை குறைஞ்ச நேரத்துல பார்டரை தொடுது அப்படின்றது தான் போட்டி. இப்போ ஹீரோயின் அவளோட குதிரையில போயிட்டு இருக்க. பார்த்தா 1 minute 40 seconds பார்டரை தொட்டுட்டா. அதை பார்த்த உடனே இவனுங்களை பார்த்தீங்கன்னா, எப்பா இது ரெக்கார்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அடுத்து ஹீரோவோட தம்பி தான் குதிரை ஓட்டிட்டு இருக்கான். இப்பவே குதிரை ஓட்டிட்டு போக ஒரு நிமிஷத்துல இந்த குதிரை நின்னுட்டு அதே இடத்துல ரவுண்டு போடுது. அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா போக மாட்டியா அப்படின்னு இவன் குதிரையை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த குதிரை பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு போகும்போது அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அவனையே அட்டாக் பண்ணுது. அதை பார்த்தவன ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்ற போறேன்னு அந்த குதிரை அவளை தாக்கிறது. பார்த்தாவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. அதை பார்த்தவன ஹீரோ பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு அவ ஹீரோயினை வேகமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டு இருக்க. தாத்தா பார்த்தீங்கன்னா, என் பேத்திக்கு எதாவது ஆச்சுன்னா உசுரோடவே இருக்க மாட்டேன்னு அவர் அழுதுட்டு இருக்க. தாத்தா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஹீரோ தாத்தாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அப்பா தான் வராரு. இப்போ அவர் வந்து, இவளுக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்தீங்க, பாருங்க இப்படி உசரிக்கே ஆபத்தாயிருச்சு, ஒழுங்கா வளர்த்துட்டு தான் இப்பெல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கல, நீ எல்லாம் ஒரு அப்பனா, அவளை சின்ன வயசுலேருந்து ஒழுங்கா தான் பார்த்துக்கல, இப்போ கூடவா இப்படி பேசிட்டு இருப்ப, அவளை ஒழுங்கா பார்த்துக்காம பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு ஃபாரின் அனுப்பிச்சிட்ட, படிக்கிறதுக்கு கூட நீ செலவு பண்ணல, என் பேத்தி அவளா வேலை பார்த்துதான் அவளோட படிப்பு செலவை கூட பார்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவனை நான் பார்த்ததே இல்லைன்னு தாத்தா பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவை கழுவி ஊத்திட்டு இருக்காரு. அப்பா நான் என்ன வேணும்னா அவளை ஃபாரின் அமிச்சேன், எல்லாம் நல்லதுக்காக தான் அமிச்சேன்னு சொல்ல, வாய முறா, பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு சொந்த பொண்ணையே இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு அவங்க அப்பாவுக்கு வீட்டில் இருந்து தான் கால் வருது. அப்பா அம்மா அவங்கள கூப்பிட்டாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னா அந்த ஆளை பார்த்தீங்கன்னா, அப்பா நீங்கள் அவளை பார்த்துக்கங்க நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, ஏண்டா உன் பொண்ணு வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கா, இப்போ போய் இப்படி பேசுற, நீ எல்லாம் மனுஷனா, உன்னை பார்த்தாலே பார்த்துக்கிட்டு வருதுன்னு தாத்தா அவங்க பையனை அறைய. அவரை பார்த்தீங்கன்னா, கோவப்படாதீங்கப்பா நான் கிளம்புறேன்னு மனசாட்சியே இல்லாமல் அந்த ஆளு இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தவொடனே தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்போ அவர் இப்படி அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்போ டாக்டரை பார்த்தவொடனே, என் பேத்திக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லபடியா இருக்காங்க, உயிருக்கு ஆபத்தில் காப்பாத்தியாச்சுன்னு சொல்ல, இவரை இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் தாத்தாக்கு நிம்மதியா இருக்கு.
இப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா, உங்க பேத்தி உசுரோட இருக்கவே இவர் தான் காரணம். உங்க பேத்தி புருஷன் மட்டும் இல்லன்னா, இந்நேரம் அவங்க உசுரோடவே இருந்திருக்க மாட்டாங்க. கரெக்ட்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு போக, அத பார்த்தவொன்னே தாத்தா பார்த்தீங்கன்னா, "ரொம்ப நன்றிப்பா. நீ பண்ண உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. பரவால்ல இருக்கட்டும் தாத்தான்னு" ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, இவளோட தம்பிய பார்த்து, "இங்க என்னடா பண்ற? ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு போன்னு" சொல்ல, தாத்தா ஜியான் கண்ணு முழிக்கல. "அதுக்குள்ள எப்படி நான் அவள விட்டுட்டு போவேன்? அவள விட்டுட்டு போறதுக்கே எனக்கு மனசே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. நீ பார்த்த வேலை வரைக்கும் போதும். இதுக்கப்புறமா தான் ஒழுங்காயிரு. உங்க அம்மா அப்பாக்கு நல்ல புள்ளையா இருக்க வழிய பாரு. ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு போ. அவள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம், இவள பாத்துக்கிறதுக்காக ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இவனோட தம்பி தான் வரான். "அண்ணா, இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அந்த பொண்ணோட பேரு சொன்னேன். அவள உனக்கு தெரியுமான்னு?" கேட்க, இவனும் தெரியும்னு மண்டையாட்டுறான். அத பார்த்தவொன்னே அவனு பார்த்தீங்கன்னா, "அந்த பொண்ணோட பேர் என்ன? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அத பார்த்தவொன்னே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. "உன் கண்ண அவ மேல வச்சேன்னா கண்ண 2யும் நோண்டி போடுவேன். ஒழுங்கா எந்திரிச்சு போடான்னு" புடிச்சு திட்டி விட, அவனும் பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் மயக்கத்திலேருந்து கண்ணு முழிக்க பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா தாத்தா தான் கூடவே இருந்து உன்னை பாத்துக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு அந்த ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்தவொடனே அந்த பையனுக்கு என்னாச்சு, அவன் உயிரோட தான் இருக்கானான்னு கேட்க, அவன் நல்லதா இருக்கான், உன் அளவுக்கு அவனுக்கு அடிபடலன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, எதுக்காக நீ உன் உயிரை பணைய வச்சு அவனை காப்பாத்தின, உன்னோட சேஃப்டி ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டியான்னு சொல்ல, என் முன்னாடி ஒரு உயிர் போறதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும், அதனாலதான் அவனை காப்பாத்தன்னு நினைச்சேன்னு இவ சொல்ல, அதை பார்த்தவொடனே இவனை பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டுலாம் வச்சுக்காத, யாருக்கிட்டே பெட்டு கட்டி கேம் விளையாடுதுன்னு" சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நர்ஸு தான் வராங்க. அவங்க வந்து, "உங்க பாய் ஃப்ரெண்ட் மாதிரி கேரிங்கான ஆளை நான் பார்த்ததே இல்லை, நைட்டு ஃபுல்லாக கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாருன்னு" சொல்ல, அவர் உடனே என் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு இவ சொல்ல, "அப்படின்னா சார் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்களேன்னு" அவங்க கேட்க, "அதெல்லாம் தர முடியாது, நான் இவனை பேக்கப்காக வச்சிருக்கேன்னு" சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் முதல் தடவையாக அந்த வார்த்தையை கேட்குறேன், அதுவும் ஒரு பையனை பேக்கப்க்கு வச்சிருக்கேன்னு. "உன்னோட ஃபியான்சி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்குவியான்னு" கேட்டு ஹீரோ டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண, இவளுக்கு இதுக்கு முன்னாடியே ஹீரோவை கிஸ் பண்ண மாதிரி தோணுது. இதுக்கு முன்னாடி அவனை கிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு ஹீரோவை கிஸ் பண்ணியிருப்பா இல்லையா, அது எல்லாம் இவன் ஞாபகத்துக்கு வந்தவொடனே, ஆஹா இதுக்கு முன்னாடியே இவரை நான் கிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இவ கத்திட்டு இருக்க, பார்த்தா அவ கை வலிக்குது போல. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "டாக்டர் இங்கே வாங்கன்னு" சொல்ல, டாக்டர் வந்து இவளை செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, "ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாக போயிடும், ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்கன்னு" சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஹீரோவை கிஸ் பண்ணதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ எக்ஸோட லவர் தான் வரா. இப்போ வந்து, "உன்னை எங்கே பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ ரொம்ப பாவம், என்னோட பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற, ஆனால் என்ன பண்ணுறது, அவன் மனசில் நான் தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. அவன் மனசில் நீ தான் இருக்கேன்னா அவன் என்கேஜ்மெண்ட் ரிங் எதுக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குது, அதுவும் ரொம்ப மொக்கையான ரிங்கை வாங்கி போட்டிருக்கான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோனை அடிக்கலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். "எவ்வளோ தைரியம் இருந்தால் உள்ளே வருவேன், ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு" சொல்ல, "நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும், அவ தான் என்ன இன்சல்ட் பண்ணான்னு" சொல்ல, "அவ உன்னை அவளோட ரூமுக்கு கூப்பிட்டு உன்னை இன்சல்ட் பண்ணாளா, நீ தானே உள்ளே வந்த, ஒழுங்கா மன்னிப்பு கேட்டதான் விடுவேன்னு" சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னே அவளை பார்த்தீங்கன்னா சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொல்றது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எனக்கு சுத்தமாக கேட்கல, சத்தமாக சாரி சொல்லிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடிப்போன்னு" சொல்ல, அவளும் "சாரி, நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடுன்னு" சொல்லிட்டு அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போறானா, "என்ன நடந்தாலும் சரி, என் பாய் ஃப்ரெண்டை உனக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு" அவ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, அவ பேசினதான் மனசுல வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, "நேற்று ஒரு பையனை காப்பாத்தினியே, அந்த பையன் வேற யாரும் கிடையாது, என் கூட பிறந்த தம்பி தான், அவன் உசுரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு" சொல்ல, உண்மையாவே உன் தம்பியான்னு இவ கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, "என் தம்பியோட உயிரை காப்பாத்தினதுக்காக நீ என்ன ஆசைப்பட்டாலும் செய்யலான் இருக்கேன், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லுன்னு" சொல்ல, "நீ என்ன சாண்டா கிளாஸா உங்ககிட்ட ஆசையை சொல்றதுக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு" சொல்ல, "அவரளவுக்கு என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல, ஆனால் உன் ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியும்னு" சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, "நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் நீயா இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. "என்னாச்சு, மூஞ்சியை அப்படி வச்சுட்டு இருக்கன்னு" சொல்ல, "நான் பாத்ரூம் போகணுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இதை வேணா ட்ரை பண்ணி பாருன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய்க்கிறேன்னு" இவ சொல்ல, "சரி இந்தா கொஞ்சம் தண்ணி குடி, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காம அந்த எடுத்து விட்டு போயான்னு இவ கத்திட்டு இருக்கா. இவ இப்படி கத்துனோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி இரு, நான் போய் நர்ஸை கூட்டிட்டு வரேன்னு" இவன் போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துடுறான். நர்ஸு யாருமே அவைலபிளாக இல்லை, எல்லாம் எமர்ஜென்சி ரூமில் இருக்காங்களாம். "நான் வேணா உன்னை பொறுமையாக கூப்பிட்டு போகிறேன் வான்னு" சொல்ல,
என் தலையெழுத்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கலன்னு இவ புலம்பிக்கிட்டே ஹீரோ கூட ரெஸ்ட் ரூம்க்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா யோ ஏதாவது எட்டி கிட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோ உன் கண்ணு நோண்டி பிடிவேன்னு சொல்லிட்டு இவ ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான் வராங்க. இப்போ அவங்க வந்து மேடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவள் உள்ள ரெஸ்ட் ரூம்ல இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சார் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கும் நீங்கள் போங்கன்னு சொல்ல நாளைக்கு காலையில் வந்து நான் அவளை பார்க்குறேன், உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு ஹீரோ அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிடுறான். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை நல்லபடியாக பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட தம்பி தான் வரான். இப்போவே வந்து உனக்கு காம்பன்சேஷனாக ஏதாவது பண்ணலான் இருக்கேன், இந்த கார்டை வச்சு இதில் உள்ள பணத்தை செலவு பண்ணிக்கன்னு சொல்ல லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா பைத்தியக்காரன்னு இவ திட்டிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இதுக்கு முன்னாடி யாரையாவது நீ காதலிச்சிருந்தனா அதோட ஃபீலிங் எப்படிரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக அப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு ஜுரங்கிரா அடிக்குதானே இவ தொட்டு பார்த்துட்டு இருக்க, லூசு மாதிரி பண்ணாமல் தள்ளி போடன்னு இவ சொல்கிறா. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இதுக்கான ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா, நீ தான் காதலிச்சிருக்கல அப்படின்னு சொல்ல நான் காதலிச்சிருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் நாங்கள் 2 பேரும் காதலிக்கும் போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருப்பேன், ஈவினிங் பார்ட் டைம் ஜாப் போயிடுவேன், அப்படியே டைம் ஓடிட்டுருக்கோம், அவனை பார்க்க கூட எனக்கு டைம் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் அவனை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் தோணாது, ஆனால் இப்போ ஒரு ஃபீலிங்ஸ் தோணுது, அந்த ஃபீலிங்ஸ் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே அவனை பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் நடுவில் உள்ளது காதலே கிடையாது, ஏதோ அவன் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் நீயும் ஓகே பண்ணிட்ட, மற்றபடி அது லவ் கிடையாது, வெறும் அட்ராக்ஷனாக கூட இருந்திருக்கலாம்னு சொல்ல நீ சொல்கிறது கரெக்டு தானே இவ சொல்கிறா. சரி யாரை பார்த்தோன்னா உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வருது, நீ யாரை காதலிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கா. அடியே ஒழுங்கா உண்மையை சொல்கிறீன்னு சொல்ல வாய் முடிட்டு போட கிறுக்கு பையலேன்னு இவ்வளோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். இப்போ அவனை பார்த்த உடனே இதுக்காகடா இங்கே வந்த, என் அக்காவை விட்டா நீ கொலையே பண்ணியிருப்ப, உன்னால தான் அவன் உயிர் ஆபத்தில் இருந்துச்சுன்னு சொல்ல டேய் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா, என் உசுரை காப்பாற்றின போனா பார்க்க வந்திருக்கேன், அதுக்காக போய் இப்படி திட்டிட்டு இருக்கேன்னு அவனை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இப்போ உனக்கு உடம்பு நல்லா இருக்கா, இப்போ பரவாயில்லையான்னு கேட்க நல்லதா இருக்கேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. எங்கே என் அண்ணனை காணோம், நீ மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல அவர் போயிட்டாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து உன்னை பார்த்தேன், நீ ரொம்ப அன்கான்சியஸாக இருந்த, அந்த வெண்ணு தான் என்னை துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா உங்கள் தம்பி பார்த்தீங்கன்னா டேய் சும்மா வந்து நல்லவ மாதிரி அக்கா முன்னாடி பேசிகிட்டு இருக்காத, அவள் இப்படி இருக்கிறதுக்கு நீந்தா காரணம்னு சொல்ல போட்டிக்கு கூப்பிட்டது நீ தான் நடன்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இது ஹாஸ்பிட்டல், இந்த இடத்துல இப்படிலாம் சண்டை போடாதீங்கன்னு வேலைக்கார பாட்டியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா என் அண்ணன் வெண்ண சொல்லணும் எல்லாம் அவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது வெண்ணா, என்ன பேர் சொன்னா வெண்ண நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க இவனா ஆமான்னு சொல்கிறான். உங்க அண்ணன் வென்ஷூ கம்பெனியோட ஓனரான்னு கேட்க ஆமாம், என்ன லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, என் அண்ணனோட பேர் வென்ஹன், இது கூடவா உனக்கு தெரியாதுன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அப்படின்னா என்னோட ஃபியான்சியா அவன் தானா அப்படின்னு இவ ஷாக் ஆகிட்டு படுத்து கிடக்க. என்னாச்சு உடம்பு இடம்பு சரியில்லையான்னு இவனுங்க கேட்டுட்டு இருக்க. நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு இவ எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு இருக்க. தம்பிக்காரன் மட்டும்தான் கூட இருக்கான். அக்கா என்னாச்சு, அந்த ஆளு உன்னை புள்ளி பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் இல்லடா, நான் தான் அந்த ஆளை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தா அவ ஷாக் ஆகிறான். இப்போவில் பார்த்தீங்கன்னா நடந்துக்கதை எல்லாத்தையும் உங்கள் தம்பிக்கிட்ட சொல்ல ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா உன்னை நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அவங்க உடம்பு சரியாயிட்டு இருக்கு, சீக்கிரமே ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி பார்த்தா ஃபோன் போகவே மாட்டேங்குது, என்ன இவளுக்கு கால் போக மாட்டேங்குது, சரி மெசேஜ் எது பண்ணி பார்ப்போன்னு மெசேஜ் பண்ணி பார்க்க இவ ஹீரோவை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டா. இவையே என்ன பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டா ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஃபேமஸான ஆக்டர் பொண்ணு தான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சிட்டு வந்து ஹீரோ மேலே விழுந்து கிடக்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட ஒன்றா சேர்ந்து ஒயின் குடிக்கலான்னு வந்திருக்கேன், வாங்களே 2 பேரும் ஒன்றா குடிக்கலான்னு சொல்ல உங்க கூட ஒன்றா சேர்ந்து ஒயின் குடிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாதுல்ல, என் கூட சேர்ந்து குடிச்சா என்ன தப்பு, நம்ம 2 பேரும் வேணா ட்ரை பண்ணலான்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, இந்த இடத்த விட்டு வெளியே போங்கன்னு ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போ அவள் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்கப்பா பார்த்தீங்கன்னா எதுக்காக வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க வாய முறா, நீ எல்லாம் ஒரு அப்பனா, அவள் வாழ்வா சாவான்னு போராடிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா, நல்லா இருக்கியான்னு கேட்காம எதுக்காக வீட்டுக்கு வந்தேன்னு கேட்குற, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு திட்டிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் அவரோட பொண்டாட்டி தான் வரா. இப்போ வந்து அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போது வாய முடிய நான் அப்பான்னு கூப்பிடாத, அனாதையா இருந்த உன்னை தத்தெடுத்து வளர்த்ததுக்கு என் குடும்பத்தையே கெடுத்துட்டியே, என் மகளோட வாழ்க்கையை வீணாக்கி அவளை சாகடிச்சு அவளோட புருஷனையே கட்டிக்கிட்ட, உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு திட்டிட்டு இருக்க. இங்க பாருங்கப்பா, அக்காவோட சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணதே அவங்க பொண்ணை நல்லபடியா வளர்க்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன்.
என் பேத்தியை நீ நல்லபடியா வளர்க்க போறியா? அவள எப்படியெல்லாம் வீட்ட விட்டு வெளிய அனுப்பலான்னு பிளான் பண்ணவ தானே நீ? சும்மா நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்காத. நீ பண்ண துரோகத்த என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். உங்க 2 பேருக்கு நல்ல சவே வராதுன்னு தாத்தா அவங்க 2 பேரையும் திட்டிட்டு, இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, நான் போய் என் சம்மந்திய பார்க்க போறேன். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லன்னு இவரு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இன்னொரு தாத்தாவ தான் காட்டுறாங்க. அவர பார்க்க தான் ஹீரோயின் வந்திருக்கா. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, தாத்தா மேல கோவப்படாதம்மா. என் உடம்பு நல்லா இருந்தா நான் உன்ன நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனா என்ன பண்றது? தாத்தா படுத்த படுக்கையா இருக்கிறதுனால என்னால உன்ன பார்த்துக்க முடியல. நான் செத்ததுக்கு அப்புறம் என் சொத்து எல்லாம் உனக்கு தான். வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கை பூரா என் சொத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும்னு தாத்தா சொன்ன கையோட இறந்து போயிடுறாரு. அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா தாத்தாவோட இறுதி மரியாதையை தான் காட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துல எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்க. இவளோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்ன நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து சரக்கடிக்கலாமான்னு கேட்டிருப்பா இல்லையா? அப்ப 2 பேரும் க்ளோஸா இருக்கதை யாரோ போட்டோ எடுத்து போட்டாங்க போல. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இவனும் சரியான பொறுக்கியே தான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப சோகமாயிரா. இப்பவே இப்படி சோகமா இருந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து உனக்கு கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், எதுவுமே அட்டன் பண்ணல, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க வென், நான் என்ன நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். நான் யாருன்றது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. இப்பவே இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவளோட சித்தி தான் வராங்க. உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கல, உள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்ல ஹீரோவும் உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கான். இப்ப உள்ள வந்து உட்கார்ந்தவன உங்க அப்பா பாத்தீங்கன்னா, என் மூத்த பொண்ணு கூட உங்க கல்யாணம் நடக்க போறது நினைச்சது எனக்கு கவலையா இருக்கு. அவ உயிரை பத்தியே கவலைப்பட மாட்டேங்கிறா. இன்னும் ரேசிங் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கா. அவளை போய் உங்களுக்கு கட்டி வைக்க போறேன்னு நினைச்சதா கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க சொந்த பொண்ணை பத்தி உங்களுக்கே தெரியாதா? அவ காப்பாத்தினது என் தம்பியோட உயிரை, அதனாலதான் அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா உங்க அப்பாவோட முகமே மாறி போயிருது. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவரோட பொண்ணு தான் வருது. இப்ப இதை பார்த்தவொன்னே, இது என்னோட 2வது பொண்ணு, பார்க்க அழகா மட்டும் இல்ல மத்தவங்களை நல்லபடியாவும் பாத்துக்குவான்னு அவரோட 2வது பொண்ணை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. மூத்த பொண்ணை பத்தி ஒண்ணு தெரியல, 2வது பொண்ணை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறீங்க, அந்த அளவுக்கு அவங்க பொண்ணுங்க மேல பாசம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரை நோஸ் கட் பண்ற மாதிரி பேசி விட்டுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் தம்பியை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவன்கிட்ட வந்து, ஏய் என்னோட ஃபியான்சி ஒன்று நல்ல வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுறது, இந்த ஊரில் உள்ள எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. சரி விட்டுதல, அவன் இல்லைன்னா இன்னொரு பையன் உனக்கு நல்லபடியாக கிடைப்பான், அவனு கிடைக்கலன்னா பேசாட்டுக்கு சாமியார் ஆயிரு, நானும் வேணா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல, வாய் மூடிட்டு போடானே இவ பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. அவளுக்கு தாத்தா தான் கால் பண்ணுறாரு. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் தாத்தாவை தான் காட்டுறாங்க. இப்போ தாத்தாவை பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாரி தாத்தா, வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனாலதான் பார்க்க வர முடியல, எங்க உங்களோட பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட தம்பியை பார்க்க போயிருக்கான்னு தாத்தா சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்போ வந்து தாத்தா நான் வந்துட்டேன் அப்படின்னு இவ ஜாலியா வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தவொன்னா அவளோட முகமே மாறி போயிட்டு, என் தம்பிக்கு ஒரு சில புக்ஸ்லாம் கொடுக்கணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து இவ்வளோ பிடிச்சிட்டு, நான் உனக்கு கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், ஏன் என்னை பிளாக் பண்ணிட்டேன், எதுக்காக எனக்கு எந்த ரிப்ளையும் பண்ணலன்னு சொல்ல, நான் இதுக்காக உனக்கு ரிப்ளை பண்ணோம், எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உன்னோட மெசேஜை நான் கவனிக்கலன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவகிட்ட வந்து அவளோட ஃபோனை வாங்கி பார்க்குறான். எந்த பையன்ப்பா உனக்கு மெசேஜ் பண்ணா, ஒரு மெசேஜ் கூட காணுன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ மெசேஜ் அனுப்புற எல்லாத்தையுமே இவ பார்த்துட்டு இருந்திருப்பா. ஆனால் பார்த்துட்டு தான் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பா. ஏன்னா அவ ஹீரோவை காதலிக்கிறா. ஆனால் ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான்னு கோவத்தில் தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. இப்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஹீரோவை பார்த்து மறைச்சிட்டு இருக்க. அந்த இதுக்கு உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான் வராங்க. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே வைக்கப்பட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இவங்க 2 பேரும் கார்டனில் தனியாக நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்காக என்னை விட்டு தள்ளி போகிறேன், என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் சொல்லுன்னு சொல்ல, எங்க பாருங்க, எனக்கு உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட ஃபியான்சி வென்ஹான் நான் தான், நான் யாருன்னு இப்போவாது தெரிஞ்சுக்கன்னு சொல்ல, நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சும்மா விளையாட்டாக தான் நடந்துட்டு இருந்தேன், நான் நடந்துக்கிட்ட எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, ஏன்னா எனக்கு உங்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, என் மனசில் உங்களுக்கு எப்பவும் எந்த இடமும் கிடையாதுன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ கோச்சுக்கிட்ட அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அவ சொன்னதை நினைச்சு நிறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்க. கூடவே அவனோட தம்பி ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனா ஹீரோ அவங்க யாரையும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ தம்பி கூட வந்துட்டு இருக்க. அவன் தான் இவளை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ என்ன பாத்தீங்கன்னா, ஏய் ஒரு முக்கியமான பெரிய ஸ்டாரை பார்க்க போறோம், நான் அவங்களோட ஃபேன் தெரியுமா, நீ கூட வந்தே ஆகணும் வாடின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வர. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு தான் இருக்கா. இப்போ அவளை பார்த்தவொடனே இவங்க பாத்தீங்கன்னா இவங்க பெரிய ஆக்டர்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு அந்த நியூஸ் தான் ஞாபகம் வருது. ஹீரோக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதோ
ஏதோ சம்மந்தம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, உங்களை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன், வென்ஹான் வீட்டில் பார்த்துருக்கேன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்போனா உண்மையாகவே வெண்ணுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு போல, 2 பேரும் கப்பல் தான் போலன்னு இவ தப்பாக புரிஞ்சுட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னா வந்து இடத்த விட்டு வந்துடு. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துடுறா. இப்போ இந்த பொண்ணு வந்து, உனக்கும் வென்ஹானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்ல. என்னது ஃப்ரெண்ட்ஸா? ஆனால் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல, உன்னை தூக்கிட்டுலாம் வந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் அவருக்கும் இடையில கண்டிப்பாக நான் வரமாட்டேன், எது நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போக, என்னது எனக்கும் அவருக்கு இடையில வரமாட்டாளா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல அவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா, ஏண்டா உனக்கு ஏதோ ஒரு நடிகைக்கும் சம்மந்தம் போட்டிருக்காங்க, உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வர வேண்டியதானே, கூட்டு வந்தா நாங்களும் பார்த்துட்டு இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஃபர்ஸ்ட்டு என்கிட்டயும் உங்கள் அப்பா கிட்டே இன்ட்ரோ கொடு, அப்புறமா தான் உங்களுக்குலாம் இன்ட்ரோ கொடுப்பேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி கலாய்க்கிறத பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன் வாயை மூடிட்டு இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி வாடா மச்சான் வெளியே போலான்னு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த நடிகை கிடையாது, இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு அன்னைக்கு கிளிப்ல கூட பார்த்துருப்ப, வேணா வீடியோ ஃபுட்டேஜ் இருக்க எடுத்து பாருன்னு சொல்ல, எந்த பொண்ணை படுத்திடா பேசுற, எனக்கு யாருன்னு தெரியலையேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்புறமா சொல்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவனுங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோன்னு தான் காட்டுறாங்க. அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல உள்ள பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஓ தம்பி இந்த இடத்த விட்டு போயிட்டான், அவனுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், அதான் உடனே கிளம்பி போயிட்டான்னு சொல்ல, சரி நானே கிளம்புறேன்னு இவ போக பார்க்க அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, ஏய் உன் ட்ரெஸ் நினைச்சு போயிருக்கு பாரு, இப்படியே போக போறியா, இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மாத்திர ரூம் இருக்கு, அங்கே போய் உன் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட நடந்து வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக எல்லாரும் ஒரே ஹோட்டலில் தான் இருக்காங்க. ஹீரோ பார்ட்டி நடக்கிற இடத்துல இருக்கான். இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவன் தம்பி கூட வந்துட்டு இருப்பா. இப்போ அவன் இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, அந்த ரூமுக்குள்ள ஹீரோ வந்துடுறான். அவன் வர்றதை பார்த்தவொடனே இவன் ஆன்னு கத்திட்டு இருக்க, ஹீரோவளோட வாய் மூடிடுறான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அவளோட முடி ஹீரோவோட சட்டையில மாட்டிக்குது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, இங்க பாரு லூஸ் மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காத, நான் உன்னை ஏதோ பண்றேன்னு தப்பா நினச்சிக்குவாங்க, அப்புறம் நம்ம 2 பேரோட பேரும் கெட்டு போயிடுன்னு சொல்ல, இவ சொல்றது சரிதானே, இவ அமைதியா இருக்கா. சரி என்னோட முடியை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவளோட முடியை எடுத்து விட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அந்த ரூம்குள்ள ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ இந்த பக்கம் திரும்பி நிற்கிறதுனால அவங்களுக்கு யாருன்னு தெரில. இப்போ இவங்க 2 பேரை பார்த்தவொடனே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் முடியை எடுத்து விட்டுவினா அவன் அந்த இடத்த விட்டு போக, உடனே இந்த இடத்த விட்டு போற, என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லையான்னு சொல்ல, எதுவும் கிடையாதுன்னா அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வெளியே வந்து இப்படி பார்த்துட்டு இருக்க. அதை அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. ஏண்டா என்னடா நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க, நீ இப்படி தப்பான வழியில போவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னே தெரியல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி, எனக்கும் அந்த நடிகைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நாளைக்கே நியூஸ்ல வந்தாகணும், முக்கியமா இது அந்த பொண்ணு தான் சொல்லி ஆகணும்னு சொல்ல, இந்த நியூஸ் அந்த பொண்ணுக்கு வந்துடுது. மேடம் உங்களுக்கு சாருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்க மீடியா முன்னாடி சொல்லி ஆகணுமா, இல்லைனா உங்க கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ண சொன்னாருன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. எங்க பாருங்க வென், எதுக்காக இப்படி பண்றீங்க, என் மேல கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, உன் மேல கன்சிடர் பண்றதுக்கு எதுவும் கிடையாது, உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நீ மீடியால சொல்லி ஆகணும், அப்படி சொல்லலைன்னா நீ 0க்கு சமமாயிருவேன்னு சொல்லி ஹீரோ ஃபோனை கட் பண்ண. இவளுக்கும் வேற வழி இல்லாம ஹீரோ சொன்னதை செய்யறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றா. எனக்கும் வென்ஹான்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க, அவ்வளவுதான், அதை போய் தப்பா புரிச்சுக்கிட்டு எல்லாரும் இப்படி தப்பு தப்பா எழுதுறீங்க, அவர் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி அப்படின்னு இவ சொல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துடுறா. இப்போ அந்த நியூஸை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இவங்க 2 பேருக்கும் எந்த சம்மந்தம் இல்லையா, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவங்க தம்பி தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் வான்னு சொல்ல, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. இப்போ அங்கே வந்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க சித்தப்பாக்க இன்னொரு ஃபேமிலி இருக்கான், அவருடைய 2வது பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்காரு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கு, அந்த பொண்ணுக்கு சொத்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க தெரியுமா, அங்கே நடந்த சண்டையில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க சித்தியை பார்க்க வரா. சித்தி இவங்கள பார்த்தவொன்னே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ரொம்ப நல்லவங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தி வச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லே தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போவே இப்படி உட்காந்துட்டு இருக்க அவளுக்கு தாத்தா தான் கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணி உன் சித்தப்பன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு தாத்தான்னு சொல்ல, சரிம்மா அவனை பார்த்துக்க தான் அவன் இருக்கான்ல, நீ உன்னோட உடம்பே பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், உனக்கு பீரியட்ஸ்
அப்ப ரொம்ப வயிறு வலிக்குதுல, அதை செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வா, உனக்காக தாத்தா அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல, சரி தாத்தா கண்டிப்பா செக்கப்க்கு போறேன்னு இவ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு செக்கப்க்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட எக்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டி கூட வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க இவள பார்த்த உடனே ஜியாங் நில்லுமா பார்த்து எவ்வளவு நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹாய் பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா இவளோட எக்ஸையே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த பையன் ஃபாரின்ல போய் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு வந்திருக்கான், ரொம்ப நல்ல பையன், இவன் சூப்பரா படிப்பான் தெரியுமா, என்னோட ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு இருக்க. சரி பாட்டி நீங்க பாத்துக்கங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி பார்த்து போயிட்டு வாமான்னு அவங்க சொல்ல, இவ்வளவு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அவளை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லாவே தெரியும், என் புருஷன் வேலை பார்க்குற கம்பெனியோட பாஸ் தான் உங்க தாத்தா. வீட்டுக்கு சொல்ல போனா இவ தான் ஒரே வாரிசு, அவங்க அப்பாக்கு இன்னொரு குழந்தை இருந்தாலும் எல்லா சொத்தும் இவளுக்கு தான் வந்து சரின்னு சொல்ல, இதை பத்தி பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, அவங்க அப்பா ஜூசாங் கம்பெனியோட ஓனர். அது மட்டும் இல்லாம அவங்க தாத்தா 2 பேர்கிட்டயுமே பயங்கர சொத்து. அவங்க அப்பாவோட தாத்தாவும் சரி, அவங்க அம்மாவோட தாத்தாவும் சரி, இவன் மேலதான் பாசம் அதிகம். அது மட்டும் இல்லாம அவங்க பேர்ல எத்தனை கம்பெனி இருக்கோ தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்து இவன் ஷாக் ஆயிட்டு, ஆனா அந்த பொண்ணோட பேரு ஜியாங் தானே, அவங்க அப்பாவோட பேரை வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, அவங்க அப்பா பேரை வச்சுக்க அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, அதனால அவங்க அம்மா பேரை மட்டும்தான் வச்சிட்டு இருக்கான்னு இவங்க நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, அதை பார்த்தவனா அவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இவ கூட 3 மாசம் சுத்திட்டு இருந்திருக்கேன், ஒரு வார்த்தை கூட இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை, இவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்துட்டு என்கிட்ட மறைச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி வச்சு, இங்க பாருங்க டீச்சர் நீங்க கிளம்புங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை பார்க்க தான் வந்துடுறான். இப்பவே ஹீரோனை பார்த்தவொன்னு, ஜியாங் உனக்கு உடம்பு சரியில்லையா, இதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்ச, எங்க பாரு உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, உன் ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை விட்டு போயிருக்கவே மாட்டேன், என் மனசு ஃபுல்லா நீந்தா இருந்திருப்பேன்னு சொல்ல, தள்ளி போடா விளக்கணும்னு சொல்லிட்டு இவ டாக்டரை பார்க்க வந்துட்டு இருக்க. பார்த்தா டாக்டரா இருக்கிறது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவனை பார்த்தவொன்னே இவ போக பார்க்க, இங்க பாருங்க சிஸ்டர் சும்மா என் மேல கோவப்பட்டுட்டு இருக்காதீங்க, நான் டாக்டர் நீங்க பேஷண்ட், மற்றபடி நம்ம 2 பேருக்கு நடுவில் எதுவும் கிடையாது, வந்து உட்காருங்கன்னு சொல்ல, அவளும் சரின்னு வந்து உட்காந்துக்கிறா. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, எனக்கு பீரியட்ஸ் அப்போ ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நான் கேட்குற கேள்விக்கு ஒன்று ஒன்றா பதில் சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி யார் கூடாது ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கீங்களான்னு கேட்க, உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு இவ சொல்ல, எங்க பாருங்க நான் டாக்டரை தான் இந்த கேள்வி கேட்குறேன், நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்ல, இவ்வளோ ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. இதை எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் பண்ணாதான் என்ன பிரச்சனைன்னு தெரியும்னு சொல்ல, எவ்வளோ ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி வந்துட்டு இருக்கா. இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். டே உன் ஆளு ரொம்ப சுத்தமாக இருக்கா, இது வரைக்கும் யார் கூட ஒன்றா ஸ்டே பண்ணல, நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, ஆமாண்டா பீரியட்ஸ் அப்போ ரொம்ப வயிறு வலிக்குதான், நீ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பாவ ஜியாங் அவளை நேரில் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, அம்மா நான் ப்ரெக்னெண்டா இல்லை, என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த உண்மை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவான்னு சொல்ல, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, நீ எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவியே எனக்கு தெரியாது, நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை கல்யாணம் பண்ணிட்டு 2 மில்லியன் வரதட்சணையா வாங்கி கொடு, அப்பதான் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும், லூசு மாதிரி கையில கிடைச்சவனை விட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி தான் இவளோட எக்ஸையே கரெக்ட் பண்ணியிருப்பா. ஆனா இந்த பொண்ணு ஒன்றும் பணக்கார வீட்டு பொண்ணுலாம் கிடையாது, நார்மல் ஃபேமிலி தான். ஹீரோவா அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கா, எந்த விதத்துல அங்கிள்னு தெரியல. இப்ப இவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அதில் பாத்தீங்கன்னா டாக்டரை பார்க்க தான் வந்திருக்கா, ஸ்கேன் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக. இப்ப இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலான பெயின் தான், ஆனா உங்களால தாங்குறது கஷ்டம்தான், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, கூலிங்கா எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் கேட்கணும், என் ஃப்ரெண்டும் நீங்கள் நல்லபடியாக தான் இருந்துட்டு இருந்தீங்க, திடீர்னு எதுக்காக அவனை விட்டு தள்ளி போகிறேன், அப்படி என்ன அவன் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சுத்தமாக செட் ஆகுது, அதனால தான் அவரை விட்டு தள்ளி போயிட்டேன், அதுதான் அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறதுக்கு அந்த நடிகை இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆக்ட்ரஸ்க்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சொல்ல போனால் அவன் இந்த பொண்ணை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா யாருக்கு காது குத்த பார்க்குற, நீ சொல்கிறதெல்லாம் நம்பவே நினைக்கிறியா, அவனுக்கு என்ன வயசாகுது, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அது மட்டும் இல்லாம பணக்காரன், இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடவும் இருந்தது இல்லையா, இந்த மாதிரி சும்மா எனக்கு காது குத்திட்டு இருக்காதுன்னு சொல்ல, நான் உண்மையதான் சொல்றேன், அவன் ஒன்ன கேரிங்கா பாத்துக்கிட்ட அளவுக்கு எந்த பொண்ணு கூடவும் க்ளோஸா இருந்தா நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் அவன் சிங்கிளா தான் இருந்திருக்கான், உண்மையாவே அவனுக்கு உன் மேல ரொம்ப பாசம் அதிகம், இல்லைன்னா நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது 10 பில்லியன் ப்ராஜெக்டை விட்டுட்டு ஒன்ன பாத்துக்க வருவானா, அவனுக்கு இந்த ப்ராஜெக்டை விட நீ தான் முக்கியம், அதனாலதான் ஒன்ன பாத்துக்க வந்தானே, இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்ல, அதை கேட்டவனே இவ சந்தோஷத்தோட வெளியே வந்துட்டு இருக்கா. அப்படின்னா நம்ம ரூட்டு கிளியரா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இவ சிரிச்சுட்டே வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவன இவ ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன் முகத்துல சந்தோஷம் தெரியுது, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்குன்னு
இவனை பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் பொண்ணுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணுக்கு கால் பண்ண அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, சார் நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என்ன பிளாக் லிஸ்ட்லாம் பண்ணாதீங்க, உங்களை மாதிரி ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நல்லா இருக்குன்னு வச்சுட்டு தான் நான் அப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட கிடையாது என் ஃபியான்சி கிட்டன்னு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல, மேடம் எல்லாமே என்னோட தப்பு தான், சார் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சரி நீ சொல்கிறத நம்புறேன், எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் இந்த மாதிரி தப்பான புரிதல் வர நானும் ஒரு காரணம் தான், இதை பற்றி நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல, சரிங்க உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போவே ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா அதை இந்த கிஸ்ல சொல்லிட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போவே இப்படி கிஸ் பண்ணேன் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் உங்களை முன்னாடியே லவ் பண்ணேன், ஆனால் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு தான் உங்களை விட்டு விலகி போனேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கி வச்சு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு தான் வரான். ஏண்டா உன் லவ்வை சேர்த்து வச்சுட்டேன், அதுக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை தாத்தா தேடுவாரு நான் கிளம்புறேன்னு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு பையன் வரான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, இவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. இப்போ அவனை பார்த்த உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்த பையனை ஞாபகம் இருக்கா, 2 பேரும் 14 வயசுல மீட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஃபாரின் போயிட்டான், இப்போதான் திரும்ப வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, நீ ஷீஷி தானே நீ இவ்வளோ பேசிட்டு இருக்கா. இப்போ தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஏமா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, இவன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறான், நீ இவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுன்னு தாத்தா இவ சின்ன வயசுல பேசினதை சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க, தாத்தா குழந்தையா இருக்கும்போது பேசினதெல்லாம் இப்போ பேசாதீங்க, அது ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன்னு சொல்ல, சரிம்மா உன்னை கலாய்க்கல அப்படின்னு தாத்தா சொல்ல, இப்போ இந்த பையனை பார்த்தீங்கன்னா, சரி தாத்தா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க, இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, உன் அங்கிள் ஃபாரின் போயிட்டாருன்னு சொன்ன, அவர் இங்கே தான் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டு போய் நான் இன்ட்ரோ கொடுன்னு சொல்ல, இன்னொரு நாள் கூட்டு போய் இன்ட்ரோ கொடுக்குறேனே எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல, உன் அங்கிள் இங்கே தான் இருக்காரு, அவர்கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு இவன் அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தவன அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஏன்டா என் பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ற, குழந்தையும் அவளே நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, நாங்களாம் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம் தெரியுமா, நான் நினைச்சா என் பொண்ணுக்கு நல்ல பையனை பார்த்து கொடுப்பேன், ஒன்று மாதிரி ஒரு வில்லேஜில் உள்ள பையனை கட்டி வைக்கணும்னு எனக்கு என்ன ஆசையான்னு அவங்க அவனை கழுவி ஊத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்குது, ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தூரமாக நின்று பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போறானுங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக சரக்கு அடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த பையனும் வரான். ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டு தான் அவன். இப்போ இவனுங்க எல்லாம் இப்படி உட்காந்துட்டு இருக்க, ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என் மச்சானுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, அவன் லவ்வும் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, நானும் இங்கே ஒரு பொண்ணுக்காக தான் வந்திருக்கேன், அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னா டபுள் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் திரும்பி வந்ததே ஹீரோயின்காக தான் இன்டெரக்டாக சொல்கிறான். ஆனால் அந்த விஷயம் இவங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஹீரோயினே இவனை சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு யாருக்கும் தெரியல. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் இருந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க வந்து, மேடம் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு பையன் வந்திருக்கான்னு சொல்ல, எவ்வளோ வீட்டுக்கு வெளியே வரா, வந்து பார்த்தா அவளோட எக்ஸ் தான் இருக்கான், நான் இருக்க இடத்த எப்படி மோப்பம் முடிச்சு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு உண்மையாகவே என் மனசில் நீ எங்கேயோ இருக்க, நான் சொல்கிறதே கேளு, நான் அவள் கூட சுற்றுனதுனால தானே நீ கோவமாக இருக்கன்னு சொல்ல, ஆக்சுவலாக எனக்கு உன் மேலே எந்த கோவமும் கிடையாது, அதையே நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா நான் உன்னை காதலிக்கவே இல்லைன்றதை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ லவ் யூன்னு சொன்ன நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது, பணம் தான் முக்கியம், அவள் கூட போன பணத்துக்காக தான் நீ என்ன வேணாலும் பண்ணுவியே, இனிமே என்னை தேடி வராமல் இருக்க தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக, அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு, சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அசிஸ்டண்ட்டு கால் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை, என்னை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூட சரக்கு அடிச்சிட்டு இருக்காரான்னு பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு பதிலாக இவ தான் ஹீரோவை பிக்கப் பண்ண வந்துட்டு இருக்கா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதான் அவங்கள பிக்கப் பண்ண வந்துட்டேன், வாங்க போலான்னு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட முடியை சரி பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி சரி பண்ணி விட்டுட்டு இருக்க பார்த்தா அவனை பார்க்க அவங்க அப்பா தான் வந்திருக்காரு. இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தவனா அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. உன் பையன் ஒரு சின்ன பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் என்னன்னு பாருன்னு சொல்ல, பார்த்தா பின்னாடி இவங்க 2 பேரும் தான் நிற்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, வாமா உன் பேர் என்ன, உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என் பேரு ஜியாங், எனக்கு 20 வயசு ஆகுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க, வயசு கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இந்த பேர் தாத்தா
தாத்தா சொன்ன பேரு மாதிரி இருக்கு, நீ அவரோட பேத்தியா அப்படின்னு அவனோட ஃபியான்சியான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க இவ இல்லைன்னு சொல்றா. ஏண்டா சின்ன பொண்ணுக்கு பசி எடுக்காது, சாப்பாடு கொடுக்காம கூட்டு வந்திருக்க கிறுக்கு பயலேன்னு அவங்க அம்மா திட்டிட்டு 2 பேரையும் சாப்பிட கூப்பிட இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா ஏங்க எனக்கு பேர குழந்தை சீக்கிரம் பிறந்துருமான்னு சொல்ல, ஏண்டி அந்த பொண்ணுக்கு வயசு கம்மி தான், ரொம்ப ஆசைப்படாதன்னு சொல்ல, என்னங்க இப்படி சொல்றீங்க, ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்களே, காதல் அதிகமா இருந்தா குழந்தை சீக்கிரமே வந்துரும்னு இவங்க 2 பேரும் கலாய்ச்சி பேசிட்டு இருக்கு. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கூட்டு வெளியே வந்துடுறான். இப்ப வெளியே வந்தோடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேனா, அதனாலதான் உன்னை பார்க்க வந்துட்டேன்னு இவ ஹீரோவோட கணத்துல கிஸ் பண்ணிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்ல, உன் கூட செக்யூரிட்டி ஆளுங்களே அனுப்பி வைக்கிறேன், அவங்க கூட்டு வந்து உன்னை வீட்டுல விடுவாங்கன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, தூங்குனீங்களான்னு இவ ஹீரோவை மீட்டிங் கவனிக்க விடாம மெசேஜாக பண்ணிட்டு இருக்க. இவனும் இவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இவ மெசேஜுக்கெலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் சார் கண்டிப்பாக லெவலில் தான் விழுந்துட்டாரு, இவ்வளோ வருஷத்துல இப்படி பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லையேன்னு அங்கே உள்ள எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்க. இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா, சின்ன வயசு ஃப்ரெண்டு. இப்போவே கால் பண்ணி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா, என் வீட்டில் உள்ளவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்க கிட்டேருந்து நான் தப்பிக்கணும், ஏன்னா என்னோட கெரியரில் நான் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் நடி, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அந்த பையனோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க அதை பார்த்தோன்னா ஒரு பொண்ணு கோச்சிக்கிட்டு வந்துடுறா. இப்போ அந்த பொண்ணு இப்படி கோச்சிக்கிட்டு போகிறத பார்த்தோன்னா அந்த பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா சாரிம்மா என்னை மன்னிச்சிரு, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அதான் அவங்களுக்கு மருமகளை கூட்டு வந்துட்டாலே இனிமே என்ன தேடி வராதீங்கன்னு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பையனோட அம்மா அந்த இடத்துல ஹீரோவா பாக்குறாங்க. அவனை பார்த்த உடனே வென் நீயும் இங்க தான் இருக்கீங்களா, அவனும் இங்க தான் இருக்கான், வேணா வந்து பார்த்துட்டு போங்களேன்னு சொல்ல, நாங்க பிசினஸ் மீட்டிங்காக வந்தோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அட ஒருட்டு வந்து சாப்பிட்டு போங்கப்பான்னு 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு வர அவங்க 2 பேரும் ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் என் பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ல, அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னடா சரக்கு அடிச்சிருக்கியான்னு கேட்க, இல்லையே நான் ஒரு பொண்ணுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு வேற யாரு கிடையாது இவ தான் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்தவொன்னே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானுங்க. இப்போ இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையன் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போக இவ வேகமாக வீட்டுக்குள்ள வந்து ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. மெசேஜ் அனுப்பிச்சா ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளைவே இல்லை. அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவர் என்ன தப்பா தான் நினச்சிக்கிட்டாரு, எப்படி உண்மையை சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலன்னு இவ புலம்பிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஹீரோட ஃப்ரெண்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கான். டே சரக்கு எதுவும் அடிக்காத, ரெஸ்ட் எடு, மறக்காம டேப்லெட் போடுன்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோயின் தான் இருக்கா. இப்போ அவ ஹீரோவை பார்த்தவொன்னே உனக்கு ஃபீவர்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, வா வீட்டுக்கு கூட்டு போறேன்னு இவ ஹீரோவோட கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஒழுங்கா காரை விட்டு இறங்குன்னு ஹீரோ சொல்ல, எங்க பாரு சத்தியமா எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன், ஆனால் அதை சொல்றதுக்கு நீ வாய்ப்பே கொடுக்கல, அவனே நானும் சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுனால என்னை கூட்டு போய் கேர்ள் ஃப்ரெண்ட்னு இன்ட்ரோ கொடுத்தான், மற்றபடி எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, என் வாழ்க்கையில் இருக்க ஒரே பையன் நீ தான் சொல்ல ஹீரோவும் சரினா அமைதியாக காரில் வந்து உட்காந்துக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஒரு மீட்டிங்க்கு தான் போகிறாங்க. முக்கியமான மீட்டிங் அப்படின்றதுனால ஹீரோயினும் கூட வந்துட்டு இருக்கா. இப்போ அந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச உடனே 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த மீட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வச்சுட்டு ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. இவ ஹீரோக்காக சூப்பராக சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இப்போ அந்த சூப்பர் ஹீரோ குடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேற எது வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, எனக்கு நீந்தா வேணும்னு ஹீரோ அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ண இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தாத்தா தான் கால் பண்ணாரு. இப்போ தாத்தா கால் பண்ணி ஏமா வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா நான் சித்தி வீட்டில் தான் இருக்கேன், என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு இவ சொல்லிட்டா. சரிம்மா பார்த்து பத்திரமா இருன்னு தாத்தா ஃபோனை கட் பண்ண. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்ல, போதும் எனக்கு ஃபீவருன்றதை மறந்துடுறத அப்புறம் உனக்கும் ஒட்டி விட்டுற போறேன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட உடம்பு சரியாயிட்டு அவன் ஹீரோனை கூட்டிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ண இதை தாத்தா பார்த்துடுறாரு. ஏமா அந்த காரு வென்ஹானோட கார் மாதிரி இல்லைன்னு சொல்ல, ஆமா தாத்தான வேலைக்காரங்களும் சொல்ல, இப்போ அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தவொடனே தாத்தா பார்த்தீங்கன்னா ஏமா எத்தனை நாள் அந்த திருட்டுத்தனம் நடக்குது, நீயும் வேணும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, ஆமா தாத்தா உங்ககிட்ட சொல்ல டைம் இல்லைன்னு சொல்ல, நீ அவன் கூட சுற்றுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை,
ஏன்னா அவன் உன்னோட வருங்கால புருஷன். இது தாத்தாவோட சின்ன கிஃப்ட். இதுக்கப்புறம் இந்த வீடு உனக்கு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழுங்கன்னு கொடுக்க, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ தாத்தா, நான் போய் சித்தியை பார்த்துட்டு வரேன்னு இவ அவங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க சித்தப்பாவோட 2வது பொண்டாட்டி போல. அந்த பொண்ணு கூட தான் சுத்திட்டு இருக்காரு. சொத்துல பங்கு வேணும்னு சொல்லி வீட்டில் ஒரே ரகலை. இன்னைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் மேடம் கூட பயங்கரமா சண்டை போட்டாங்க தெரியுமா. மேடம் உள்ள போயிட்டு வெளியே வரவே இல்லைன்னு சொல்ல இவன் வேகமா உள்ள வந்து பார்த்தா அவங்க சித்திக்கு கையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே சீக்கிரமா ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு அவங்க சித்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ தம்பியும் வந்துடுறான். அம்மா என்னாச்சு, கண்ணு முழிச்சு பாருங்கன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போடான்னு அவங்க சித்தியை அனுப்பி வச்சிட்டு இருக்க. அவனும் தூக்கிட்டு போயிடுறான். இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த லேடி பார்த்தீங்கன்னா அவ என்ன செத்தா போயிட்டா, அவளை நான் எதுவும் பண்ணல, அவ சூசைட் பண்ணிக்கிட்டானா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு இந்த லேடி மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லேடியை கூட்டு வந்து அடி பிச்சு எடுத்துடுறா. ஏன் சித்திக்கிட்டே அவன் வேலையை காட்டுறேன்னு பார்த்தா இவ அடிச்ச அடியில் அவ கூப்ப மாதிரி ஆயிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை உன வீட்டு பக்கம் பார்த்தேன்னு வச்சுக்க, உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன், மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு இருக்க. வேலைக்காரங்க அவன் மூஞ்சில தண்ணியை ஊற்றி விட்டுறாங்க. உன்னை மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லை, என் மேடம்க்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா அவ்வளோதானே. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்கள அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தியை பார்க்க ஹாஸ்பிட்டல் வர அவங்க உள்ள இருக்காங்க. என்னடா ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருக்காங்க, ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத, அந்த லேடியா அடிச்சு நான் துரத்தி விட்டுட்டேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூன்னு அவன் கட்டி பிடிச்சிட்டு போக இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஏதாவது ஒரு பையன் கூட இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல, உன் வேலை எது அதை மட்டும் பார்த்துட்டு போடா குரங்கு மண்டன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா உன் மூஞ்சில் என்ன காயம் அப்படின்னு சொல்ல, அதை பற்றி என் ஆளுக்கிட்ட சொன்னா நான் கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவ போன கையோட அவன் ஃபோன் பண்ணி ஹீரோ கிட்ட பற்ற வச்சிடறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃபேமிலி கூட சாப்பிட்டுட்டு இருக்க. கூடவே இந்த சின்ன வயசு ஃப்ரெண்டும் இருக்கான். இப்போ இவங்க எல்லாம் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, ஏமா உன் முகத்தில் எப்படி காயப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ நடந்துக்குதை எல்லாத்தையும் சொல்கிறா. மறுபடியும் இந்த லேடியை பார்த்தோன்னா அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே தாத்தா பார்த்தீங்கன்னா ஓ சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கமான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவள் வெளியே வந்துட்டு இருக்க. அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டும் கூட இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி என் மனசில் ஆல்ரெடி வேற ஒருத்தர் இருக்காரு, அது வேற யாரு கிடையாது வென்ஹான் தான் சொல்ல. அதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும், உன் மனசுல என்ன இருக்குன்னு இப்போவாது எனக்கு தெரிஞ்சுதுன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கான். இவன் அங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் பிடிச்சி கண்ணா பின்னான்னு தீட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ அவள் ஹீரோவை பார்த்த கையோட ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் இங்கே வேலை பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க, மீட்டிங் அப்புறமா தொடரும்னு சொல்ல அவங்களும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் அவனை பார்க்க வந்துட்டேன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி பண்ணதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாமான்னு சொல்ல தாராளமாக போல, நானே அவனை கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு ஹீரோவில் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். பார்த்தா அவள் ஹீரோ வீட்டில் குளிச்சுட்டு அவனோட சட்டையை போட்டுட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுக்குறான். ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போது அதுக்கான இன்விடேஷன் கார்டு தான் இதுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இன்விடேஷன் கார்டெலாம் வேணாம், அதுக்கு பதிலாக வேற ஒன்று வேணும்னு இவங்க 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட எக்ஸ் தான் கட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டியில் பெரிய பெரிய ஆளுங்களாம் வரப்போகிறாங்க, என்னை தயவு செஞ்சு கூப்பிட்டு போ, உன் அங்களுக்கு இன்ட்ரோ கொடுன்னு சொல்ல. ஆனால் அந்த பார்ட்டிக்கு இதுக்கு போகணும், அந்த பார்ட்டிக்கு போகிறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாதுன்னு சொல்ல, உன் அங்கிள் ஆசைப்பட்டா கண்டிப்பாக நடக்கும், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. அவன் இன்விடேஷன் கார்டை கொடுக்குறா. அந்த இன்விடேஷன் கார்டை கொடுத்தவொன்னே மேடம் இது ஃபேக்கான இன்விடேஷன் கார்டு மாதிரி இருக்கு, இதை வச்சுட்டுலாம் நீங்கள் உள்ளே போக முடியாதுன்னு சொல்ல அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறா. இப்போ அவளை பார்த்தவொன்னே மேடம் உங்களுக்கு இன்விடேஷன் கார்டே தேவையில்லை, நீங்கள் உள்ளே போகலாம், நீங்கள் ஜியாங் மேடம் தானே அப்படின்னு சொல்லி அவளை உள்ளே விட்டுட்டு இருக்க. அது பார்த்தவொன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்விடேஷன் கார்டு இருந்தால் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ஆனால் ஒன்றை மட்டும் உள்ளே விடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவங்கள பார்த்தீங்கன்னா மேடம் இவங்க 2 பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா, நீங்கள் ஓகே சொன்னால் உள்ளே விடுறேன்னு சொல்ல எனக்கு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட உண்மையான அங்கிள் வந்துடுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒன்று இவளோட அங்கிள் கிடையாது, இவ இப்படி சொல்லுத ஏமாற்றி வச்சிருப்பா. இப்போ அவங்க அங்கிளை பார்த்தோன்னா அங்கிள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் நீ அவரை என்ன சொன்ன, உன்னோட அங்கிளா, உன் அங்கிள் இவரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் அவரோட அங்கிள், நான் அந்த இடத்துல செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன், நீ பார்ட்டிக்கு வர்றதுனா பின்வாசல் வழியாக வந்து
வந்திருக்க வேண்டியதானேன்னு அவர் சொல்ல, அதை பார்த்தவொடனே இவன் ஷாக் ஆயிடுறான். ஏண்டி வென்ஹான் தான் உன்னோட அங்கிள்னு சொன்னேன், ஆனா இப்போ செக்யூரிட்டி ஆளுன்னு சொல்ற, என்ன தாண்டி சொன்ன? அந்த வீடியோல அந்த கம்பெனியே ஒண்ணுதுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்ல, எங்க பாரு நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அந்த கம்பெனியை மொத்தமா பாத்துக்கிறது என் அங்கிள் தான். அங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க உள்ள செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் ஹெட் இவர் தான். அதுதான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ண, அவரோட பேரு கூட வெண்ணுதான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவ பின்னாடி சுத்தி என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி இவன் பயங்கர காண்டாயிட்டு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே செக்யூரிட்டி ஆளுங்க அவன் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ இவ அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இங்க என்ன பண்ற, வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேருக்கும் அங்க உள்ள எல்லாரும் கல்யாண வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பார்ட்டில இருந்துட்டு இருக்க, அவளுக்கு ஏதோ ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்த உடனே இவ பேசுறதுக்காக தனியா வந்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஒயின் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அவளோட எக்ஸ் தான். அவனை பார்த்த உடனே இவ பயந்து போய் கத்திட்டு இருக்க. ரொம்ப நேரம் ஆயும் ஹீரோயினை காணும். அதை பார்த்த உடனே இவன் ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒயின் கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமா சர்வேலன்ஸ் செக் பண்ணி ஜியாங் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவன் ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ எனக்கு தான் சொந்தமாகணும், கண்டிப்பா நீ வேற யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன்னு சொல்ல, தள்ளி போடா என் கிட்ட வந்தானா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ இவ்வளோ பெரிய பணக்காரின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, காதலிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன்னு இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோ அவனோட ஆளுங்களை வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இவன் ஹீரோயினை காப்பாத்திடுறான். இப்போ ஹீரோ இவளை காப்பாற்றி தனியாக கூட்டிகிட்டு வர, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையை என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன், எங்கே நான் உன்னை இழந்துருவேணும்னு நினச்சி ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமான்னு சொல்ல, நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, நீ எனக்கு தான் பொண்டாட்டின்னு ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆமாம் சரியா சொன்ன, சீக்கிரமே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, ஆமாம் போனவனே தாத்தா கிட்ட பர்மிஷன் கேட்டு கல்யாணத்தை ஓகே பண்ணிட வேண்டியதானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. இவங்க 2 பேரும் இப்படி ஒன்று சேர்ந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.